Hello dear friends, இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கிறோம். ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இடம் செம்மையாக இருக்குது. ஹைவே 83 இதில் கனெக்ட் ஆகுது தஞ்சாவூர் திருச்சி. அங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒரு கையந்தி பவன் செம்மையாக இருக்குது. வேறு ஃப்ரெஷ் இட்லி எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது இங்கே சாப்பிட்றது ரொம்ப தனிப்பட்ட டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பண்ணுவாங்க. அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, பாய். குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேளாங்கண்ணியை விட்டு கிளம்பிட்டோம். இப்போது சத்தியமங்கலம் நோக்கி கொண்டு போயிட்டுருக்குறோம். சத்தியமங்கலம் வழியாக தான் நம்ம மைசூருக்கு போகணும். ஏன்னா வேளாங்கண்ணிலேருந்து அந்த ரூட்டு தான் காமிஷன் இருக்கு. நம்மளுடைய டெஸ்டினேஷன் கோவா. அப்படி பெங்களூர்லேருந்து நம்ம போனோமா கொஞ்சம் லாங் ரூட்டு கிடைக்குது. ஆனால் அதிக சத்தியமங்கலம் வழியாக போனால் திம்பம் காட் அதை தாண்டி போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட் ரூட் கிடைக்குது. அது வேறு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸும் கம்மி ஆகுது. அதனால பெஸ்ட் ரூட் நம்மளுக்கு இதுதான் தெரியுது. இங்கேருந்து வேளாங்கண்ணி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, ஈரோடு வழியாக இல்லாட்டி கரூர் வழியாக நம்ம சத்தியமங்கலம் போயிடலாம். சத்தியமங்கலம் இருந்து பன்னாரி, ஆனூர் அது வழியாக நம்ம மைசூர். ஸோ இன்னைக்கு மைசூர் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அப்படி மைசூர் ஒரு 4 மணிக்கிட்ட போயிட்டோமா நம்ம மேங்களூர் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் பார்ப்போம் எப்படி என்னன்னு. சரி, நீங்கள் வீடியோவில் கனெக்டடாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு நான் சீக்கிரம் கொடுப்பேன். தேங்க்யூ. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் நேஷனல் ஹைவே ஆச்சு. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதில் 100ல் செம்மையாக போகுது வண்டி. ஆனால் நம்ம 100லலாம் போக மாட்டோம். ஒரு 70-75 மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 80 நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா டபுள் ரோட் தான், ஆனால் சிங்கிள். அதனால் டபுள் லேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்ந்து பார்ப்போம் திருச்சி. அப்போ வரைக்கும் நம்ம ரோட் கண்டிஷன் பார்க்கலாம் எப்படி என்ன இருக்குன்னு. ஆனால் வரும்போது என்ன ரொம்ப நல்லா இருந்தது. போகும்போது தெரியல அதே ரூட்டாக இருந்தது. ஏன்னா இங்கே 2-3 ரூட்டு காமிஷன் இருக்கு. பார்ப்போம். அடங்கப்பா, இவ்வளோ பெரிய தோசை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சி வந்தாச்சு. வேளாங்கண்ணிலேருந்து திருச்சி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு 2 hour ஆயிடுச்சு வர்றதுக்கு. திருச்சி வந்த உடனே இங்கே கொஞ்சம் டிராஃபிக்கு. சரி, இப்போது இங்கேருந்து நேராக நம்ம கரூர் வழியாக நம்ம போயின்னு இருக்கோம். சத்தியமங்கலம் ரோடு நல்லா இருந்தது. திருச்சி தஞ்சாவூர் ஹைவே. அப்புறம் அப் டு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வரைக்கும் செம்ம ரோடு தான். ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் பீச்சில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மேனேஜபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரோடெல்லாம் நல்லா செம்மையாக போட்டிருக்காங்க. வேறு லெவல் ரோடுங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம கரூர் வழியெல்லாம் எப்படி இருக்குது என்ன. அதுதான் மெயின் இருக்குது. ஃபஸ்ட்டு டைமு திம்பம் காட் ஏற போகிறேன். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். ஏன்னா கல்லட்டி எல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். மைசூர்லேருந்து ஊட்டிக்கு வரும்போது நம்ம அந்த வழியாக தான் வந்தோம்.
37 ஹேர்பின் பென்ஸ். அது ரொம்ப நல்லா வேறு லெவலாக இருந்தது. இப்போது இங்கே திம்பம் காட் வழியாக போயின்னு இருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஸ்டே டியூன் டியர் வியூவர்ஸ், மீண்டும் சந்திப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது திருச்சியிலேருந்து முசிறி டு கரூர், நாமக்கல் அந்த ரூட்டில் வந்தாச்சு. நம்ம சைடில் வந்து காவேரியார் ஓடின்னு இருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த ரூட்டும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ரோட் கண்டிஷன் அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாது, பெட்டராக இருக்குது. மைசூருக்கு இன்னும் வந்து 305 கிலோமீட்டர் கான்ஸ்டன்ட் இருக்குது. டெஸ்டினேஷன் ரீச்சிங் டைம் 5:35 PM போட்டிருக்காங்க. அது எப்படி ஒரு 7 மணி ஆகிடும். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி போகிறதில்ல, ரெஸ்ட் பண்ணி போகிறதில்ல, எல்லாம் அவ்வளோ ஆகிடும். பார்ப்போம் வாங்க. செம்ம ரூட்டா இருக்கு. இப்போ கரூர் டு எங்க போயிட்டு இருக்கோம், திருப்பூர் அந்த வழியா போயிட்டு இருக்கோம். நம்ம சாமராஜ் நகர் இப்படியே ரூட் இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். ஆனா பார்ப்போம் எப்படி என்னன்னு. டியர் வியூவர்ஸ், இப்போ தான் ஜஸ்ட் நானும் அம்மாவும் லன்ச் பண்ணோம். அப்புறம் இப்போது பெருந்துறை சத்தியமங்கலம் ரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து மைசூர் இன்னும் 157 கிலோமீட்டர் கான்ஸ்டன்ட் இருக்குது. 6 மணிக்கு போய் சேருவோம் என்று. இப்போ வரைக்கும் வந்து ரோடு வேளாங்கண்ணிலேருந்து இங்கே வரைக்கும் ரோடு ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் மைசூருக்கு இந்த வழியாக வரலாம். ஆனால் இதுக்கு மேலே வந்து திம்பம் காட் அது எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பல வீடியோஸில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு. சரி, நம்ம எல்லாம் கரெக்டாக போனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரூல்ஸ் அது எல்லாம் சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி டவுனில் வந்து எப்பொழுதுமே செகண்ட் கியரில் நம்ம ஓட்டணும்னு. அந்த மாதிரி ஓட்டிட்டு போயினே இருக்கிறது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம கல்லட்டி வழியாக எப்போ வந்து மைசூர் டு ஊட்டி அப்போ வந்து இதுதான் சொல்லியிருந்தாங்க. சரி பார்ப்போம், இது கூட பார்த்துடலாம். அதுவும் பார்த்தாச்சுன்னா இது பார்க்க மாட்டோமா? வாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமங்கலம் வந்தாச்சு. இப்போ பண்ணாரி வழியாக போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 112 கிலோமீட்டர் இருக்கு மைசூருக்கு. திம்பம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. 77 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் கான்ஸ்டன்ட் இருக்கு. இதுலேயே இந்த ரோட்லேயே நம்ம கண்டினியூ பண்ணோம்னு. சரி பார்ப்போம் வாங்க. ரோடு நல்லா இருக்கு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோட்டில் இல்லை. பண்ணாரி 12 கிலோமீட்டர், பெங்களூர் 249. நேராக ஒரே ரோடு தான், அங்கே இங்கே எங்கேயும் போட தேவையில்லை. வாங்க பயணம் கண்டினியூ பண்ணுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சம்பமலை வந்துடுச்சு. பண்ணாரி இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கு. காட் செக்ஷன் வர வரணும்.
சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏரியா வந்தாச்சு. எங்கனாச்சும் புலி, சிறுத்தை, யானை, கரடி அதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். பாருங்க, மலையெல்லாம் தெரியுது, ஆனா மிஸ்டா இருக்கு எல்லாம். செக் போஸ்ட் வந்தாச்சு. செக் போஸ்ட்டும் இல்லை, என்ட்ரி கொடுக்கணுமா தெரியுது. இங்க பார்ப்போம், இது செக் போஸ்டா இல்லை என்ட்ரியா? செக் போஸ்ட் கிடையாது இது. ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆர்டிஓ செக் போஸ்ட். இந்த ஃபீஸ் எதனா வாங்குவாங்க மாதிரி தெரியுது. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திம்பம் காட் செக்ஷன் ஷுரு ஆக போகுது. ஆர்டிஓ செக் போஸ்ட். அங்க போவாங்க. யானை இருக்குதா, இங்க புலி இருக்குதா. வெல்கம் டு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். ஆனா புலி தான் இங்கேயும் இல்ல. புலியா கிளியா? புலி புலி. கொட்டை எடுத்ததா இல்ல எடுக்காதது? என்ட்ரியில வந்து எப்பொழுதும் ஒரு யானை எதனா இருக்கும் இங்க, ஆனா யானை இல்லையே. அது பாந்திப்பூர் டைகர், பாந்திப்பூர் ஃபாரஸ்ட்ல இருக்க மாதிரி தெரியுது. ஐயோ, மலை 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 மலை. பாந்திப்பூர் நேஷனல் பார்க். ஏய், எங்கப்பா யானை? ஜஸ்ட் ஒரு ஃபைனல் 27th ஹேர்பின் பெண்ட் இருக்கு.
பைக்கருங்கம்மா அவங்கெல்லாம். அவங்களாம் செம்ம ப்ராக்டிஸ் இருக்கும். திம்பம் பரவாயில்ல. இங்கேயும் நல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குதான். என்ன படிக்கிறீங்க? Continue on National Highway 948 for 51 kilometers. Welcome to Karnataka State Division, Bangalore. Bangalore vandachi, dear friends. I mean, sorry, Karnataka vandachi. இப்போ நேரா மைசூர் கிளம்பி போயிட்டு இருப்போம். ஒரு யானை, ஒரு சிறுத்தை, ஒரு கரடி, ஒரு மான் கூட கிடைக்கலப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு மயில் மட்டும் கிடைச்சது, அவ்வளவுதான். ஆனா குரங்குங்க இருக்கு பாவம். ஃப்ரெண்ட்ஸ், மைசூருக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு. மைசூர்ல இன்னைக்கு ஸ்டே பண்ணிடுவோம். நாளைக்கு காலையில வந்து பெங்களூர் இல்லாட்டி உடுப்பி கிளம்பிடுவோம்.
நாளைக்கு அங்கே ஸ்டே பண்ணிட்டோமா 19th வந்து நம்ம கோவாவில் இருக்கணும். 19th and 20th and 21st கோவா நம்ம ஸ்டே பண்ணுவோம். அப்புறம் அங்கேருந்து டெல்லிக்கு கிளம்புவோம். நம்ம இன்னும் ஒரு 50 மினிட்ஸ்க்கு இது நம்ம ரீச் ஆகிறதுக்கு மைசூர். இப்போ வரைக்கும் ரோடு ரொம்ப நல்லா இருக்கு, ரோட் கண்டிஷன். வாங்க பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் வந்தாச்சு. இதுதான் மகாராஜா பேலஸ் கிட்ட இருக்கும். இப்போ நேரம் ரூம் போயிட்டு இருக்கோம். ரூம் நம்ம எடுத்திருக்கோம் வந்து ஃபிலோமினா சர்ச் கிட்ட. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு. 9 நிமிஷம் காட்டுது. Wow. Full வந்துச்சு palace. In 200 meters at खमीरी है. ये चिली चिकन है. भाईजान नाम क्या है आपका? मेरा नाम सलीम पाशा है। अरे ये सलीम पाशा का है, ये रेडिया और स्ट्रीट फूड में आता है और इतना बढ़िया खाना मतलब चिकन बनता है यहाँ पे. कौन कौन सा चिकन है भाईजान? चिली चिकन, कश्मीरी चिल्ली, हाँ हाँ कलमी चिल्ली, हाँ. तीतर चिल्ली, अच्छा. बोनलेस चिल्ली, चिली चिकन, चिल्ली रोटी। ओके. और रेट वगैरह कैसा है? रीजनेबल है, रीजनेबल है पूरा? ज्यादा हाँ? नहीं है। ठीक है ठीक है ठीक है ठीक है. और ये कितने साल से चला रहे हैं आप? ये हमारा 31 ईयर हो गया। 31 ईयर हो गया. हमारे पिताजी यही का था। चर्च के सामने ही है? हाँ, हाँ। अच्छा, वेरी गुड. ये ब्रदर्स, ये बिल्कुल चर्च के सामने है इनका, सलीम भाई का. तो जिसको भी आना है, जो भी आएगा यहाँ पे मैसूर, जरूर आके एक बार जरूर टेस्ट कीजिए. कॉन्टेक्ट नंबर वो डाल दो, उधर से। ये रहा इनका कॉन्टैक्ट नंबर. இது ஃபிலோமினா சர்ச் மைசூரில் ரொம்ப பெருசா நல்லா சூப்பரா டிசைன்ல பண்ணியிருக்காங்க. கோத்திக் சர்ச் இது. நாளைக்கு காலையில பார்ப்போம். நான் வந்துட்டேன், ரூமை எடுத்தாச்சு. ஒரு ரூம் டூர் பண்ண வச்சிடுறேன் நான். அப்புறம்